ஹாய் ஸ்டேட் போர்டு கிரேட் 12 சாப்டர் 7 கெமிக்கல் கைனடிக்ஸோடைய கெமிஸ்ட்ரியில் செகண்ட் ஆஃப் வீடியோ அதாவது கொஸ்டின் நம்பர் 14லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 14, in a first order reaction X gives Y if K is a rate constant and the initial concentration of the reactant X is 0.1 molar then half life கேட்டிருக்காங்கப்பா. ஸோ நமக்கு என்ன தெரியும், T half that is equal to 0.6932 divided by K அப்படின்னு தெரியும். ஸோ இது இருக்கா இங்கே? இல்லை. ஸோ அந்த கான்சன்ட்ரேஷன் டேர்ம் இங்கே வரக்கூடாது. அப்போ இந்த மாதிரி டேர்ம் வரல. 0.6932 எப்படி வருது? நான் ரிவர்ஸில் எழுதுறேன். இந்த 0.6932 எப்படி வரும்? 2.303 into 0.3010 டிவைடட் பை K இல்லையா? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது வரும். சரி, இந்த வேல்யூ எப்படி வருது? இந்த வேல்யூ அப்படியே 2.303 இருக்கும். இந்த 0.3010 எதோட வேல்யூ? log 2 ஓட வேல்யூ. ஸோ log 2 by K, ரைட்? ஸோ அந்த 2.303 ரிமூவ் பண்ணால் இது என்ன மாறிடும்? நமக்கு ln 2 மாறிடும். அப்போ ln 2 டிவைடட் பை K. ஸோ T half that is equal to ln 2 டிவைடட் பை K எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதுதான் ஆன்சர். நான் இங்கே இப்போ எழுதியிருக்கிறது வந்து அப்படியே ஹாஃப் லைஃப் டெரிவேஷன் இருக்கு இல்லையா, ஜீரோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், அதோடைய ரிவர்ஸ் எழுதியிருக்கேன். சரியா? அப்போ நான் நமக்கு log 2 அப்படின்றது இந்த 2.303 ரிமூவ் பண்ணும்போது ln 2 மாறிடும். அப்போ ln 2 by K தான் நமக்கு இதுக்குரிய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்குரிய ஆன்சர், ரைட்? நெக்ஸ்ட் ஒன், predict the rate law of the following reaction based on the data given below அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். 4 எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா கொடுத்துருக்காங்க. இதை வச்சு ரேட் லா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக நான் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, 0. ஆக்சுவலாக அதோட ரேட் நம்ம ரேட் ஈக்குவேஷன் எப்படி எழுதுவோம்? ரேட் தட் இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A பவர் X கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B பவர் Y. ஸோ அந்த XY தான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ரேட் வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A என்னது 0.1 இன்ட்டு இதோட வேல்யூவும் 0.1. ஸோ அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். ஸோ இது 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரியா? 0.1 பவர் எக்ஸ், அதே மாதிரி என்னது 0.1 பவர் ஒய். அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள், இது 2x அண்டு K இன்ட்டு நேரம் 0.2 பவர் எக்ஸ், இது நேரம் 0.1 பவர் ஒய், இது 2. இப்போ என்ன பண்ண போகிறேன்? 2 டிவைடட் பை 1 போடுறேன். அப்போ எனக்கு என்ன ஆயிரும்? 2x டிவைடட் பை எக்ஸு. ஸோ எக்ஸ் கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி K டிவைடட் பை K கேன்சல் ஆயிரும். இங்கே பாருங்கள், 0.2 பவர் எக்ஸ் டிவைடட் பை 0.1 பவர் எக்ஸு, ரைட்? அதே மாதிரி என்ன இருக்கும் நமக்கு இந்த இடத்துல? இதோட எக்ஸ்டென்ஷனு 0.1 பவர் ஒய் அண்ட் 0.1 பவர் ஒய் அப்படின்னு இருக்கும், ரைட்டா? ஸோ அப்போ என்ன ஆயிரும்? 0.1 பவரையும் 0.1 பவரையும் கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே நமக்கு 2 இருக்கும். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் ஆன்சர் 2 வரும். அப்போ 2 தட் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் எக்ஸ்னு வரும். ஸோ நமக்கு கீழே இங்கே நமக்கு வந்து கீழே நமக்கு இது சேமாக இருக்கும். பவர் எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். அப்போ எக்ஸ் இங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன ஆயிரும்? நமக்கு எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வரும், ரைட்டா? அண்ட் ஒய் கண்டுபிடிக்கலாமா? இப்போ அதே மாதிரி ஒரு ஈக்குவேஷன் எழுதுகிறேன் பாருங்கள். 4x தட் இஸ் ஈக்குவல் டு 0.K இன்ட்டு 0.1 பவர் எக்ஸு அண்டு 0.2 பவர் ஒய். ஸோ இது தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 3 டிவைடட் பை 1 போட போகிறேன். அப்போ 3 டிவைடட் பை 1. அப்போ 4x டிவைடட் பை எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் நமக்கு இந்த இடத்துல? K டிவைடட் பை K கேன்சல் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா 0.1 பவர் எக்ஸு 0.2 பவர் ஒய் டிவைடட் பை இங்கே என்ன வரும் நமக்கு? 0.1 பவர் எக்ஸு அண்டு 0.1 பவர் ஒய் அப்படின்னு வரும், ரைட்? ஸோ அப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும். அண்ட் எக்ஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ 4 தட் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் ஒய்னு வரும். ஸோ 4 நான் எப்படி எழுதிக்கலாம்? 2 பவர் 2 தட் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் ஒய்னு எழுதிக்கலாமா? ஸோ கீழே நமக்கு சேமாக இருக்கும்போது என்ன ஆயிரும் நமக்கு? அப்போ ஒய் ஈக்குவல் டு 2 அப்படின்னு வரும். அப்போ ரேட் ஈக்குவேஷன் ஏக்கு மேலே 1ம் பிக்கு மேலே 2 வரணும். எங்கே இருக்கும் பாருங்கள்? ஆப்ஷன் பி. ரேட் தட் இஸ் ஈக்குவல் டு K. A பவர் இங்கே 1 இருக்குது, B பவரில் என்ன கொடுத்துருக்காங்க? 2 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ ரைட் ஆன்சர், ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின், assertion the rate of a reaction doubles when the concentration of the reactant is doubles if it is a first order reaction. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு ஈக்குவேஷன் எப்படி வரும் நமக்கு? ரேட் தட் இஸ் ஈக்குவல் டு கவனிப்பா, ரேட் தட் இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A பவர் 1 தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இப்போ A ஃபர்ஸ்ட் ஆர்டரில் கான்சன்ட்ரேஷனும் நான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். இப்போ டபுள் ஆகும்போது என்ன ஆகுது? ரேட் தட் இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு 2x வருது. ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம்? ரேட் தட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு KX. அப்போ முன்னாடி இருந்தது வெறும் KX, இப்போ என்ன ஆகுது? 2. ஸோ டபுள்ஸ் ஆகுது. இது கரெக்ட். அசர்ஷன் கரெக்ட். ரீசன் பாருங்கள்.
ரேட் கான்ஸ்டன்ட் ஆல்சோ டபுள். ஸோ ரேட் கான்ஸ்டன்ட் மாறுமா? மாறவே மாறாது. ஸோ அப்ப அசர்ஷன் கரெக்ட், ரீசன் ராங். அப்ப ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன். The rate constant of a reaction is 5.8 into 10 to the power of minus 2 sec per second. The order of the reaction கேட்டிருக்காங்கப்பா. ஸோ இதுக்கு ஆன்சரே இதோட யூனிட்ல தான் இருக்குங்க. ஏன்னா எனக்கு பெர் செகண்ட் இருக்கு. ஸோ பெர் செகண்ட் நமக்கு எதுக்கு வரும்? ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. ரேட் தட் இஸ் ஈக்குவல் டு K இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A பவர் 1 தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ரேட் நம்ம எப்படி எழுதலாம்? மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ்னு எழுதுவோம். ஸோ K ஓட வேல்யூ நமக்கு தெரியாது. அப்ப K இங்க இருக்கு. அண்ட் ஏக்கு என்ன எழுதுவோம் நம்ம? மோல் லிட்டர் இன்வர்ஸ்னு எழுதுவோம். ஸோ மோல் கேன்சல் ஆயிரும். கான்சன்ட்ரேஷனுக்கு இங்க லிட்டரும் கேன்சல் ஆயிரும். அப்ப என்ன ஆயிரும்? K தட் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் இன்வர்ஸ் அப்படின்னு வரும். அப்ப K வந்து நமக்கு செகண்ட் இன்வர்ஸ்ல வரும்போது அது கண்டிப்பா என்ன ஆர்டரா இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆர்டர். செகண்ட் இன்வர்ஸ் டைம் இன்வர்ஸ். ஹவர்ஸ் இன்வர்ஸா வரலாம், மினிட் இன்வர்ஸா வரலாம். எப்படி இருந்தாலும் என்ன வரும் நமக்கு? ஃபர்ஸ்ட் ஆர்டர் வரும். ரைட். நெக்ஸ்ட் ஒன். ஃபார் த ரியாக்ஷன் அப்படின்னு ரியாக்ஷன் குடுத்துட்டாங்க. த வேல்யூ ஆஃப் ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் N2O5 குடுத்துட்டாங்க. த ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் N2O2 கேட்டிருக்காங்க. ஸோ கவனிங்க, இந்த ஈக்குவேஷன் முதல்ல எழுதிக்கலாம். N2O5 ஸோ கிவ்ஸ் 2NO2 plus half O2 அப்படின்னு குடுத்துருக்காங்க. இதுக்கு நான் எப்படி ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் N2O5 divided by dt concentration that is equal to 1/2 into rate of formation of NO2 by dt. So rate of formation of NO2 கண்டுபிடிக்கலாமா? அப்ப rate of formation of NO2 that is equal to என்ன வரும் நமக்கு? 2 into, ஏன்னா இந்த பக்கம் வந்துரும் இல்லையா? 2 into disappearance of N2O5. ரைட்டா? அப்ப 2 இன்ட்டுன்னு குடுத்துடலாமா? அப்ப என்ன இருக்கு? 6.5 into 10 to the power of minus 2 இருக்கா? அப்ப 6.5 மல்டிப்ளை பண்ணா 13 வரும். 13 into 10 to the power of minus 2. ஸோ இல்லைனா 1.3 into 10 to the power of minus 1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். அப்ப ஃபர்ஸ்ட் NO2க்கு என்னது? 1.3 into 10 to the power of minus 1 எங்க இருக்கு பாருங்க? ஒரே ஒரு ஆப்ஷன்ல தான் இருக்கு. என்னது? ஆப்ஷன் சில மட்டும் தான் இருக்கு. இதுதான் ஆன்சர். இருந்தாலும் இப்போ O2 கண்டுபிடிச்சிடலாம். அப்ப ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் N2O5 that is equal to என்ன கொடுத்துருக்காங்க? 1/2. அதை ரெசிப்ரோக்கல் பண்ணால் 2. அப்போ 2 into rate of formation of O2. ரைட். அப்போ ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் O2 என்ன வேணும் நமக்கு? இந்த 2 இந்த பக்கம் வந்துடும், டிவைடில் வந்துடும். அப்போ என்ன வரும்? ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் O2 that is equal to 6. என்ன கொடுத்துருக்காங்க? 5. ஸோ 6.5 divided by 2 into 10 to the power of minus 2. இப்போ இதை டிவைட் பண்ண வரும் 3.25 into 10 to the power of minus 2 வரும். இருக்கா பாருங்க. ஸோ இங்கே இருக்கு பாருங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் என்னது? நமக்குரிய ஆன்சர். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். During the decomposition of H2O2 to give out dioxygen, 48 gram of O2 is formed per minute at certain temperature னு கொடுத்துட்டாங்க. The rate of formation of water கேட்டிருக்காங்க. முதல்ல இந்த ஈக்குவேஷன் எழுதலாம். ஸோ இங்கே எழுதிக்கலாமா? H2O2 will gives H2O plus O2. ஸோ இங்கே 2 போட்டுக்கலாம், இங்கே 2 போட்டுக்கலாம். அப்போ ரேஷியோ நமக்கு தெரியும். ரைட். அப்போ ஃபார்மேஷன் ஆஃப் H2Oவும் O2 இது ரெண்டுக்கு தான் நமக்கு இப்போ காம்படிஷன். ரைட். ஸோ அப்போ என்ன தெரியும் நமக்கு? 2 into formation of H2O divided by dt that is equal என்ன வரும்? formation of O2 divided by dt. ரைட். ஸோ அப்போ என்ன ஆயிரும் நமக்கு? formation of H2O நமக்கு என்ன ஆயிரும்? that is equal to 1/2 of formation of O2. ரைட். அவ்வளோதான். ஸோ 1/2ல வரும். இப்போ 48 கிராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட். அப்போ இங்கே 48 இங்கே 2 போட்டோம். அப்போ மாற்றி போட்டிருக்கோம் பாருங்கள். இங்கே வந்து 1/2 ரெசிப்ரோக்கல் எழுதணும். அப்போ இங்கே வரும்போது மேலே என்ன நமக்கு 2 ஆயிரும். அப்போ 2 into d of O2. அப்போ 48 கிராம் ஆஃப் O2 உடைய மோல் கண்டுபிடிக்கலாமா? அப்போ 1 மோல் என்ன வரும் நமக்கு? 36 கிராம். அப்போ என்ன ஆகும்? 48 divided by 36 போடும்போது 1.5 மோல்ஸ் வரும். அப்போ d of O2 divided by dt என்னது? 1.5 மோல். அப்போ நமக்கு வாட்டருக்கு என்ன வந்துடும்? 2 into 1.5 மோல். அப்போ 2 into 1.5 என்ன வரும்? 3 மோல்ஸ் பெர் மினிட் வரும். ஸோ இதுதான் ஆன்சர். ரைட்டாப்பா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரெசிப்ரோக்கலில் தான் எழுதணும். இங்கே இருக்க நம்பர்ஸை. ரைட்டா? ரெசிப்ரோக்கலில் தான் நமக்கு ஆன்சர் வரும். ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன். If the initial concentration of the reactant is doubled, the time for the half reaction is also doubled. Then the order of the reaction கேட்டிருக்காங்க. ஸோ 0. ஏன்னா 0 ஆர்டருடைய half life equation பாருங்க. T half that is equal to A0 divided by 2K. ஸோ T halfும் A0 எப்படி இருக்கும்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும்.
ஸோ, அப்ப இத டபுள் பண்ணீங்கன்னா, டி ஹாஃப்பும் நமக்கு என்ன ஆயிரும்? டபுள் ஆயிருது அப்டின்றாங்க. ரைட்டா? ஸோ, ஹால்ஃப் லைஃப் ஆல்சோ டபுள்டு. ஸோ, ப்ரொபோர்ஷனலா யாருக்கு வரும்? 0 ஆர்டர் ஈக்குவேஷன் தான் வரும். ரைட்டா? ஸோ, ஃபிராக்ஷன்ஸ்க்கு வராது. ரைட்? நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஃபிராக்ஷன்ஸ்க்கு வராது. இந்த ஆப்ஷனும் கிடையாது. ஸோ, ஏ 0ன்றது தான் அதுக்குரிய ஆன்ஸர். ரைட்? நெக்ஸ்ட் ஒன். இன் அ ஹோமோஜீனியஸ் ரியாக்ஷன் ஏ என்ன குடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஸோ, ஏ கிவ்ஸ் பி பிளஸ் சி பிளஸ் டின்னு குடுத்துருக்காங்க. ஸோ, அப்ப ஏ இருக்கு. பி, சி அண்ட் டி ஃபார்ம் ஆகுது. இனிஷியல் பிரஷர் P0 குடுத்துட்டாங்க. இனிஷியலா இதுல பிரஷரே இருக்காது. ரைட்டா? ஸோ, இந்த P0 நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்டின்னா, ஏ அப்டின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ, இங்க P0ன்னு எடுத்துக்கவா என்ன பண்ணிக்கிறேன் நான் அப்ப? ஏ அப்டின்னு எடுத்துக்கிறேன். ஸோ, இங்க ஏ அங்க பிரஷரே இல்ல. இப்ப எக்ஸ் மாலிக்யூல்ஸ் அங்க டிசோசியேட் ஆகுது. ஸோ, இங்கேயும் எதுவுமே டிசோசியேட் ஆகாது. ஏன்னா அதெல்லாம் ப்ராடக்ட்ஸ். ஸோ, அப்ப அட் ஈக்விலிபிரியம் நமக்கு என்ன ஆகும்? இல்லன்னா டைம் t நமக்கு A மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கும். இங்க என்ன இருக்கும்? எக்ஸ்ன்னு இருக்கும். அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் n டோட்டல் தட் இஸ் ஈக்குவல் என்ன பண்ணுவோம்? A மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் அண்ட் பிளஸ் எக்ஸ். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுவோம். அப்ப அது 2 கேன்சல் ஆயிட்டு A பிளஸ் 2x அப்படின்னு வரும். ஸோ, அப்ப நமக்கு என்ன தெரியும்? A அப்படின்றது இனிஷியல் பிரஷர் P0க்கு ஈக்குவலா இருக்கும். அதே மாரி A பிளஸ் 2x அப்படின்றது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் நமக்கு? தட் இஸ் ஈக்குவல் டூ P இல்லையா? ஸோ, அப்ப இந்த ஈக்குவேஷன நான் ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்? A பை A பிளஸ் 2x போடுறேன். தட் இஸ் ஈக்குவல் டூ P0 பை P அப்படின்னு போடுறேன். ரைட்டா? ஸோ, அப்ப அத கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? கவனிங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா, AP தட் இஸ் ஈக்குவல் டூ P0 இன்டு A பிளஸ் 2x. ரைட்டா? இப்ப உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன ஆகும் நமக்கு? AP தட் இஸ் ஈக்குவல் டூ A P0 பிளஸ் 2P0x. ரைட்டா? ஸோ, அப்ப இத இந்த பக்கம் கொண்டு வாங்க. நமக்கு என்ன ஆயிரும்? AP மைனஸ் AP0 தட் இஸ் ஈக்குவல் டூ 2P0x அப்படின்னு வரும். ரைட்டா? ஸோ, நமக்கு இந்த ஈக்குவேஷன் ஃபைனலா எப்படி முடியும் பாருங்க. x தட் இஸ் ஈக்குவல் டூ கவனிங்க. x தட் இஸ் ஈக்குவல் இதில காமனா a வெளிய எடுத்துடலாமா? அப்ப a வெளிய எடுத்துடலாம். P மைனஸ் P0 டிவைடட் பை 2P0ன்னு வரும். ஸோ, இதுதான் x ஓட வேல்யூ. ரைட்டா? இப்ப எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் நான் எழுதும்போது எனக்கு என்ன வேல்யூ? A மைனஸ் x வேல்யூ வேணும். அப்ப A மைனஸ் x வேல்யூ வேணும்னா என்ன பண்ணிக்கலாம்? A மைனஸ் A இன்டு P மைனஸ் P0 டிவைடட் பை 2P0 போடலாமா? ஸோ, இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? 2P0 A மைனஸ் AP மைனஸ் இத உள்ள அப்படியே மல்டிப்ளை பண்ணிடுறேன். அப்ப என்ன ஆயிரும்? பிளஸ் AP0 டிவைடட் பை 2P0 அப்படின்னு இருக்கும். ஸோ, இது என்னது? A மைனஸ் x வேல்யூ. இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் அந்த டெர்ம் என்ன பண்ணிட்டேன்? உள்ள அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டேன். ரைட்டா? ஸோ, இந்த வேல்யூவ உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்ப பாருங்க நமக்கு என்ன வருது? A மைனஸ் x தட் இஸ் ஈக்குவல் டூ A மைனஸ் x தட் இஸ் ஈக்குவல் டூ 2P0 A இருக்கு இல்லையா? இங்க ஒரு AP0 இருக்கு இல்லையா? அப்பனா நமக்கு மொத்தம் 3P0 A மைனஸ் AP இருக்கும். அண்ட் டிவைடட் பை 2P0 அப்படின்னு இருக்கும். ஸோ, இதுல இருந்து A காமனா இருக்கலாம். வெளிய எடுக்கலாம். அப்ப நான் A வெளிய எடுத்தேன்னா 3P0 மைனஸ் P டிவைடட் பை 2P0 அப்படின்னு வரும். ஸோ, இதானது A மைனஸ் x ஓட வேல்யூ. ரைட். இப்ப ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் பாருங்க. நமக்கு என்ன தெரியும்? இது ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் குடுத்துட்டாங்க. அப்ப K தட் இஸ் ஈக்குவல் டூ 2.303 divided by T into log of initial concentration A divided by A minus X போடுவோம். So, A minus X போல என்ன பண்ணிக்கலாம் நம்ம? இந்த A into 3P0 minus P divided by P எழுதிக்கலாம். Aவும் Aவும் கேன்சல் ஆயிரும். So, P மேல கொண்டு வந்துருங்க. அப்ப என்ன ஆயிரும்? K that is equal to 2.303 divided by T into log of இந்த P மேல கொண்டு வந்தீங்கன்னா P divided by 3P0 minus P கிடைக்கும். ரைட்டா? ஸோ, இந்த ஈக்குவேஷன் எங்க இருக்கு அப்படின்னு பாருங்க. ஸோ, கவனிங்க இங்க 2P0 இருக்கு. நான் இங்க 2 போடல. அப்ப இங்க 2 போட்டோம்னா நமக்கு இங்க 2P டிவைடட் பை 3P0P இருக்கு. ஸோ, எங்க இருக்கு பாருங்க. ஆப்ஷன் Dல இருக்கு. ஸோ, இதுதான் ஆன்ஸர். இதோட நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. திரும்ப அத என்ன பண்ணிக்கோங்க? ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதான் கரெக்டான ஆன்ஸர். ரைட்? ஸோ, நெக்ஸ்ட் ஒன். If 75% of the first order reaction was completed in 60 minutes, 50% of the same reaction under same condition கேட்டிருக்காங்கப்பா. ஸோ, 75% கேட்டு 50 கேட்டிருக்காங்க. ஸோ, இது ஹால்ஃப் லைஃப் பேஸ்டான ப்ராப்ளம். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் 100% எடுக்கிறேன். இது பாதியா மாறுறதுன்னா என்னது? 50%ஆ மாறுறதுக்கு தேவையான டைம் T1/2. ஸோ, அந்த 50 பாதியா மாறுறதுக்கு தேவையான டைம் 25%ஆ மாறுறதுக்கு என்னது? நமக்கு தேவையான T1/2. ஸோ,
ஸோ, அப்ப இங்க வரும்போது நமக்கு என்ன ஆயிரும்? 25% தான் இருக்கும். அப்ப 75% ரியாக்ட் ஆயிருக்கும். அப்ப டைம் டேக்கன் ஃபார் 75% என்னது? 2 டி ஹால்ஃப். ரைட்டா? ஸோ, அது 60 மினிட்ஸ். அப்ப 2 டி ஹால்ஃப் தட் இஸ் ஈக்குவல் டூ 60 மினிட்ஸ். ஸோ, அப்ப டி ஹால்ஃப் தட் இஸ் ஈக்குவல் என்ன வரும்? 60/30 வரும். 60/2 மினிட்ஸ். ஸோ, ரொம்ப ஈஸி. கேன்சல் பண்ணி விட்டா என்ன வரும்? 30 மினிட்ஸ் வரும். ஸோ, ஆன்ஸர் இங்க என்ன வருது நமக்கு? 30 மினிட்ஸ் தான் ஆன்ஸரா இருக்கு. ரைட்? ஸோ, இந்த ரிலேஷன் நமக்கு இன்னும் 2, 3 ப்ராப்ளம் வரும். ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்சர்வ் பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, "தி ஹால்ஃப் லைஃப் பீரியட் ஆஃப் எ ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் இஸ் 140 டேஸ். ஆஃப்டர் 560 டேஸ், 1 கிராம் ஆஃப் எலமெண்ட் வில் பி ரெடியூஸ்டு டூன்னு" கேட்டிருக்காங்க. ஸோ, 560 டேஸ் கேட்டிருக்காங்க. ஹால்ஃப் லைஃப் 140 டேஸ்ன்னு குடுத்துட்டாங்க. அப்ப என்ன பண்ணிக்கலாம் மொத 560 டிவைடட் பை 140 போட்டுக்கலாம். ஸோ, அப்ப என்ன ஆகும் நமக்கு? இட் வில் கிவ் 1 இது 4. ஸோ, அப்ப 4 த டைம்ஸ் ஆஃப் ஹால்ஃப் லைஃப் இல்லையா? 4 டி ஹால்ஃப் வருது. ரைட்? ஸோ, பார்க்கலாமா? ஸோ, இப்ப நான் 1 கிராம் எடுக்கிறேன். இதுல ஃபர்ஸ்ட் டி ஹால்ஃப். அப்ப இதுல பாதியா குறையுமா? அப்ப என்ன ஆகும் உனக்கு? 1/2 அப்படின்னு வரும். பாதி ஆகும். ஸோ, இதுல இன்னொரு டி ஹால்ஃப் போடுறேன். ஸோ, அப்ப என்ன நடக்குது? 1/4ஆ மாறும். ஏன்னா இதுல பாதி 1/4 இல்லையா? அடுத்து இதுல நான் ஒரு டி ஹால்ஃப் போடுறேன். இது என்ன மாறும்? 1/8ஆ மாறும். அதுல பாதி. அடுத்து இன்னொரு டி ஹால்ஃப் போடுறேன். இது என்ன மாறும்? 1/16th கிராமா மாறும். ஸோ, அப்ப இதுதான் ஆன்ஸர். ஏன்னா 4 டி ஹால்ஃப். ஏன்னா 140 டேஸ் ஒரு டி ஹால்ஃப்னா, அதே மாரி 4 தடவ நம்ம 140 டேஸ் போட்டோம்னா 560 டேஸ் வருது. அப்ப 4 டைம்ஸ் இந்த டி ஹால்ஃப தாண்டி வந்திருக்கும். அப்ப என்ன ஆயிரும்? கான்சன்ட்ரேஷன் 1/16th கிராம் தான் நமக்கு இருக்கும். ஸோ, இதுதான் என்னது? நமக்குரிய ஆன்ஸர். அடுத்து 24 "தி கரெக்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இஸ் தட்" அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ, என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கேன் பி கேட்டலைஸ்டு. செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கேனாட் பி கேட்டலைஸ்ட் குடுத்துருக்காங்க. ஸோ, ஃபர்ஸ்ட் ஆர்டரோ, செகண்ட் ஆர்டரோ, 0 ஆர்டரோ எந்த ரியாக்ஷனா இருந்தாலும் நம்மளால கேட்டலைஸ் பண்ண முடியும். ஸோ, இது தப்பு. "தி ஹால்ஃப் லைஃப் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் ஏ நாட்." ஆமா. ஏன்னா நமக்கு என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு டி ஹால்ஃப் தட் இஸ் ஈக்குவல் என்ன வரும் நமக்கு? 0.6932 டிவைடட் பை கே அப்படின்னு வரும். ரைட்டா? செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் வந்து டஸ் டிபெண்ட் ஆன் ஏ நாட். ஸோ, ஏ நாட் வச்சு தான் செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் வரும். நீங்க டி ஹால்ஃப் ஃபார் செகண்ட் ஆர்டர் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஸோ, டி ஹால்ஃப் ஃபார் செகண்ட் ஆர்டர்னா ஃபர்ஸ்ட் என்ன தெரியும்? செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் தெரியணும். அத போட்டீங்கன்னா என்ன ஆகும்? டெஃபினட்டா அங்க என்ன வரும் நமக்கு? ஏ நாட் வரும். ஸோ, இன்வெர்ஸ்ல வரும். 1/ல வரும். ரைட்டா? நீங்க செக் பண்ணிக்கோங்க. அப்ப பி தான் கரெக்ட். ரைட்? ஸோ, இதனால சி அண்ட் டி பார்த்துடலாம். சி பாருங்க. "தி ரேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் தி ரியாக்டன்ட் கான்ஸ்டன்ட்" குடுத்துருக்காங்க. தப்பு. ஏன்னா ரேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ஆகும். ரேட் ப்ரொபோர்ஷனல் டூ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன்ட் பவர் 1. ஸோ, இது என்ன ஆகும்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்ல இருக்கும். அது தப்பு. அடுத்து பாருங்க. ஆப்ஷன் டி "தி ரேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் டஸ் டிபெண்ட் ஆன் தி ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன்" குடுத்துட்டான். அதே மாரி "தி ரேட் ஆஃப் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் டஸ் நாட் டிபெண்ட்னு" குடுத்துருக்கான். அதுவும் தப்பு. ஏன்னா செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு என்ன ஆகும்? ரேட் ப்ரொபோர்ஷனல் டூ ஏ பவர் 2 தான். அப்ப என்ன ஆயிரும்? இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் வித் தி கான்சன்ட்ரேஷன். ஸோ, டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அப்ப இதுவும் என்னதுதான்? தப்பு தான். ஸோ, ஆப்ஷன் பி தான் அதுக்கு கரெக்ட்டான ஆன்ஸர். லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் திஸ் யூனிட். ஆஃப்டர் 2 ஹவர்ஸ் தி ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் பிகம் 1/16th ஆஃப் தி ஒரிஜினல் அமௌண்ட் குடுத்துருக்காங்க. அப்ப ஹால்ஃப் லைஃப் கேட்டிருக்காங்கப்பா. அப்ப பார்த்தா அதே ப்ராப்ளம் தான். ஸோ, நான் 1 கிராம் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் லைஃப்ல இது என்னவா மாறும்? 1/2ஆ மாறும். அடுத்த ஹால்ஃப் லைஃப் தாண்டும்போது என்னவா மாறும் நமக்கு? 1/8ஆ மாறும். அடுத்த ஹால்ஃப் லைஃப் தாண்டும்போது என்னவா 1/4ஆ மாறும். அடுத்த ஹால்ஃப் லைஃப் தாண்டும்போது 1/8. ஸோ, 4த் ஹால்ஃப் லைஃப் தாண்டும்போது என்ன ஆயிரும் நமக்கு? 1/16 தான் மாறிடும். சரியா? அப்ப 1/16 மாறுறதுக்கு இது இருக்கக்கூடிய டைம் 4 இன்டு டி ஹால்ஃப். ஸோ, இதோட வேல்யூ 2 ஹவர்ஸ் அப்படின்னு குடுத்துட்டாங்க. ஸோ, 2 ஹவர்ஸ மினிட்ல மாத்துனா 180 மினிட்ஸ். அப்ப டி ஹால்ஃப் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ, டி ஹால்ஃப் தட் இஸ் ஈக்குவல் டூ 180 டிவைடட் பை 4 அப்படின்னு போடலாம். ரைட்டா? அப்ப 180 டிவைடட் பை 180 போடலாம். 2 ஹவர்ஸ் தானே குடுத்துருக்காங்க. 120. ஸோ, 120 டிவைடட் பை 4. ஸோ, 120 டிவைடட் பை 4 போட்டீங்கன்னா, அகைன் உங்களுக்கு ஆன்ஸர் என்ன வரும்? 30 மினிட்ஸ் வரும். ஸோ, இங்கேயும் ஆன்ஸர் என்னதான்? 30 மினிட்ஸ் தான் ஆன்ஸர். ஸோ, இதோட கைனடிக்ஸ் உடைய புக் பேக் எம்சிக்யூ பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் சாப்டர் அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.